திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 23. மலைப்பாம்பு நுழைவதை பூதக்கண்ணு பார்க்கவில்லை. அவருடைய கவனமெல்லாம் வரையாட்டை பிடிப்பதில்தான் இருந்தது. வரையாடுகள் ஆட்டினத்தில் சற்று வீரமானவை. பெரும்பாலும் கூட்டம் கூட்டமாகவே தெரியும். செங்குத்தான சரிவுகளிலும் லாவகமாக ஏறிவிடும். எவ்வளவு உயரத்தில் இருந்து விழுந்தாலும் துள்ளி எழுந்து திரும்ப நடமாடத் தொடங்கிவிடும். இதன் பாலும் மலை தேனும் மருந்தாகவே கருதப்படுபவை. இதை தினசரி உணவாக்கி கொண்டவருக்கு 100 வயதிலும் எறும்புகள் ஊறுவது புலனாகும் என்பது. வயதிலும் புணர்ச்சி உணவு இருக்கும். இதை உயிரோடு பிடிப்பது என்பது சற்று சிரமம்தான். அதற்கு சிறந்த அனுபவம் வேண்டும். பூதக்கண்ணு அரவமின்றி அதன் பின்புறமாக மெல்ல குனிந்து நடந்து சென்று அதன் பின் 2 கால்களை ஒரே தாவில் பிடித்தான். முன்னிரு கால்கள் துள்ளியது. இருப்பினும் சில நொடிகளில் அடங்கிவிட்டது. மடி நன்கு பருத்து காம்புகளின் நுனிகளில் நிறைய தூசும் தும்பும் ஒட்டி இருந்தது. அப்படி இருந்தால் குட்டிகள் சூப்பி குடித்து உள்ளன என்று பொருள். அந்த எச்சில் ஈரத்திற்கு தூசும் துப்பும் ஒட்டி இருந்தன. அதை விரல்களால் அகற்றி சுத்தம் செய்த பூதக்கண்ணு லாவகமாக தன் வாயில் அது பீரிடும் பாலோடு நுழையும்படியாக பிடித்து மடிக்காம்பை பிடித்து இழுக்கானான். பால் அவன் வாயிற்குள் புகுந்து நாவின் அன்னங்களில் பட்டு மீசெய்த அடி என்று முடிக்கூட்டம் மேலும் பட்டு வழிந்தது. 5 நிமிடங்களுக்கு இவ்வாறு பாலை குடித்தவன் பின் அதன் கால்களை விட்டுவிடவும் அது தெரித்து ஓடத் தொடங்கியது. வாயை துடைத்தபடி குடிலை நோக்கி சென்ற பூதக்கண்ணு புறத்தில் அணைத்து விடுவது போல அவிந்து கொண்டிருந்த குளிர்கான நெருப்பை சுள்ளிகளை அள்ளி போட்டு கொழுந்து விடச் செய்தான். தீயும் தெய்வமங்கை போல் எழுந்து நாட்டியமாடவும் குடிலை ஒரு சுற்று சுற்றி வந்தான். வெளியே பொழுது எழுந்து ஆரம்பித்ததால் சூரியன் கிழக்குச் சரிவின் மேகத்திரை ஒன்றின் பின் ஒளிந்திருந்தான். அவனுடைய இருப்பை மேகத்தின் பொன்னிற விளிம்புகள் ஊர்ஜம் செய்து கொண்டிருந்தன. காற்று வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக வீசிக்கொண்டிருந்தது. ஏனோ பூதக்கண்ணுவுக்கு குடிலுக்கு உட்புறமாக பார்க்க தோன்றவே இல்லை. கொங்கணர் அவன் பார்க்க ஒரே ஒரு முறை தவம் கலைந்து எழுந்து பாபநாச பொங்குமாங்கடல் பகுதிக்கு போய் நீராடிவிட்டு வந்தார். நீராடும் பொழுதே வேண்டிய மட்டும் நீரை பருகிவிட்டு வந்து திரும்பவும் பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு விட்டார். உறக்கத்தின் போது கூட அசையாமல் தன்னால் படுக்க முடியவதில்லை. ஆனால் இவரோ அசைவே இன்றி இரவு பகல் அமர்ந்திருக்கிறார். இப்படி அமர்வதை தவம் என்கிறார். இது பெரிதாக என்ன பயனை தர முடியும் என்றெல்லாம் பூதக்கண்ணுவுக்குள் கேள்விகள் தோன்றவே செய்தன. ஆனால் அவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. அசைந்து வாழ்வதை விட இப்படி அடங்கி வாழ்வது கடினம் என்பது. கொங்கணர் இப்படி தவத்தில் அமர்ந்து அவர் குறிப்பிட்ட அந்த மண்டல காலமும் முடியப் போகின்றது. நாட்கணக்கை அறிவதற்காக குடிசையின் ஓரமாக ஒரு குழி தோண்டி அதில் 4க்கு ஒரு கூழாங்கல் என்று போட்டு வந்ததில் அந்த குழியில் 39 கற்கள் வரை சேர்ந்து விட்டிருந்தன. அதில் தட்டையான கல் பௌர்ணமி நாளை குறிக்கும். அந்த வகையில் ஒரு வளர்ப்பிறை பஞ்சமி என்று தொடங்கியிருந்த கொங்கணரின் தவம் ஒரு பௌர்ணமி கண்டு மறு பஞ்சமியையும் கடந்து விட்டிருந்தது. அன்றைய தினக்கல்லை போட வேண்டியது ஞாபகத்திற்கு வந்ததால் சற்று அலைந்து திரிந்து உருண்டையான ஒரு கூழாங்கல்லை தேடி எடுத்து வந்து அதில் போட்டு அதன் மேல் கொப்பு குழையொன்றை கொண்டு மூடினான். அப்பொழுதும் குடிலுக்குள் உள்ளே பார்க்க அவனுக்கு தோன்றவில்லை. சிலை போல் அமர்ந்திருப்பார் என்பதை கடந்து அதற்கு மேல் அவனுக்கு வேறு எதுவும் தோன்றவே இல்லை. மேகம் விலகி சூரியனின் கிரணங்கள் மலைப்பரப்பின் மேல் ஒரு பானம் போல் பாயவும் அருகில் இருந்த பாறை ஒன்றின் மேல் ஏறி நின்று வடமலை வருகிறானா என்று பார்த்தான். காட்டுக்குள் பொதுவாக நடந்து வருகையில் குடியிருப்பு பகுதிகளை நெருங்கும் பொழுது ஹெஹோய் என்று ஒருவித சப்தம் எழுப்புவார்கள். அது குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு தங்கள் சகாக்கள் வேட்டைக்கு போய்விட்டு திரும்புவதையோ அல்லது நாட்டுக்கு அதாவது தரைப்பரப்புக்கு போய்விட்டு திரும்புவதையோ ஊர்ஜிதம் செய்யும். சப்தம் கேட்ட உடனேயே பெண்டு பிள்ளைகள் எல்லாம் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் உயரமான பாறை மேல் ஏறி நின்று கொண்டு எதிர் திசையை ஆவலாக பார்க்க தொடங்கிவிடுவர். தோள்மேல் ஆடுகளுடனும் கொப்பில் வேட்டையாடிய பிடித்த காட்டுக்கோழிகள் மற்றும் கௌதாரிகளுடனும் சாணி பூசி மெழுகிய பிரம்பு கூடைகளில் அரிசி கேழ்வரகு கம்புடனும் அவர்கள் வருவார்கள். சில சமயங்களில் மிளாமான் அகப்பட்டிருக்கும். அதை மூங்கில் தூக்கில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டபடியே முன்னும் பின்னுமாக 2 தோள்களில் சுமந்து வருவர். போனவர்கள் இப்படி பொருட்களுடன் வருவதை பார்த்தவுடனேயே மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகம் பீரிடும். பாறையின் மேல் நின்று கொண்டே ஹாய் ஹாய் என்று பிள்ளைகள் குதிப்பார்கள். இதெல்லாம் மலைவாழ் மக்களின் அறிவு ஆளுமைகள். வடமலையும் எஹே என்கின்ற குரலை எழுப்பி தான் அருகில் வந்து விட்டதை உணர்த்தினான்.
சப்தம் காதில் விழவும் பூதக்கண்ணுவின் முகத்தில் ஒரு தனித்தெம்பு. பதிலுக்கு அவனும் எஹே என்று கத்தினான். விரைந்து வா என்று அதற்கு பொருள். வடமலை ஒரு சட்டியில் கம்பங்கூழுடன் கடிப்பதற்கு கிடாரங்காய் துண்டுகள் அதனுள் கிடக்க அதை சுமாட்டின் மேல் வைத்து கொண்டு கீழே விழாதபடி உடல் ஆளுமையோடு வந்து சேர்ந்தான். கூழ்பானையை பார்த்த உடனேயே வாங்கி குடிக்க பறக்கும் பூதக்கண்ணு அப்பொழுது அப்படி நடக்கவில்லை. ஏன் பூதம், எற எடுக்கலையா என்றான். பசி இல்லை. வரையாட்டை பார்த்தேன், நல்ல மடிப்பருத்த சனவரை பீச்சிட்டேன்ல. அப்போ சரி, நான் கோழி உச்சிக்கு வச்சுக்கிறேன், நீ கிளம்பு. கவனம், ரவையிலே ஒரே ஆன சத்தம், பாலாத்தே அங்காட்டுன்னு இருக்குது. அப்போ நக்கிக்கிட்ட நான் நகரட்டா? சரி சரி கிளம்பு. போகையில் கிழங்கு கண்ணில் பட்டா பிடுங்கிட்டு போ. இன்றைக்கி நம்ம கூட்டத்துக்கு பொது சோறு, தைரியம் குட்டநாடனும் ஒரு கிழட்டு மிளாவை அடித்து எடுத்தாந்துருக்காங்க. அதுதான் மூப்பரு பொது சோறு பொங்க சொல்லிவிட்டாரு. என் பொஞ்சாதி அம்மி எடுத்து வச்சிருக்கேன், வந்து திங்கலைன்னா வேணான்னு சொல்லிடு. நான் சாமிக்கு காவலாக இருக்கோம், கவுச்சி வேணாமைன்னு பார்க்குறேன். அதான் சரி, அப்போ நான் நகர்றேன் என்ற பூதக்கண்ணு புறப்படும் முன் கொங்கணரை ஒரு பார்வை பார்த்து கும்பிடு போட்டு சென்றவன் அலறி கொண்டு வெளியே வந்தான். உள்ளே அந்த மலைப்பாம்பு கொங்கணரின் உடலை இறுக்கி வளைத்து விழுங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. ஆனாலும் அவருடைய தவம் கலையவில்லை. நாயக்கரின் குடல் காட்டழகிய ராயனை சற்று எட்டி நிற்க வைத்தது. முதுகை காட்டியபடியே நின்றான். இப்படி வான்னு சொன்னேன்ல என்று சற்று சப்தமாக குரல் எடுத்தார் நாயக்கர். அவனும் மெல்ல அவர்களை நோக்கி வந்தான். மாஸ்க் அணிந்து தலைப்பகையும் அணிந்திருந்ததால் நெற்றி மட்டும் கண்கள் மட்டும்தான் தெரிந்தன. முகமுடிய விளக்கல. மரத்தடியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த